அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பயனற்று போகும் நன்மைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் உரிமைகளை உரியவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் ஒப்படைப்பீர்கள். எந்த அளவுக்கென்றால், கொம்பில்லாத ஆட்டுக்காக அதை முட்டிய கொம்புள்ள ஆட்டிடம் பழி வாங்கப்படும். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிமில் 5038 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, இந்த உலகத்தில் அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களை நாம் நோக்கினால் அதில் ஒரு நன்மையையும் இல்லாததினால் பறக்கும் தூசிகளைப் போல் அவற்றை நாம் ஆக்கிவிடுவோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 25 சூரத்துல் ஃபுர்கான் வசனம் 23 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. செய்த புண்ணியங்கள் நன்மைகள் பரத்தப்பட்ட புழுதிகளைப் போல் ஆகிவிடும், தூசிகளைப் போல் ஆகிவிடும் என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. எவர் மறுமைக்காக பயிரிட விரும்புகிறாரோ அவருடைய பயிரின் விளைச்சலை நாம் அதிகப்படுத்துவோம். எவர் இந்த உலகத்திற்காக மட்டும் பயிரிட விரும்புகிறாரோ நாம் அவருக்கு அதிலிருந்து ஓரளவு கொடுக்கிறோம். எனினும் அவருக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 42 சூரத்து ஷூரா வசனம் 20 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்மால் ஆற்றப்படுகின்ற நற்காரியங்கள் மறுமைக்கான ஒரு பயிர் செய்யப்படுவதாக அமையப்பெற வேண்டும். அப்படி அமைகின்ற போது அதில் விளைச்சலை அல்லாஹ் அதிகரித்து கொடுக்கிறான். அப்படி அல்லாமல் இந்த உலகத்திற்காக மாத்திரம் பயிரிட விரும்புகிறவர், இந்த உலகம் மாத்திரம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கின்றவர், அதிலே நீதி நேர்மை இவைகளெல்லாம் பார்க்கப்படாமல் இருக்கின்றவர், அவர் அதன் மூலமாக எந்த ஒரு பாக்கியத்தையும் மறுமை நாளில் அடைந்து கொள்ளவே முடியாது. எந்த ஒரு நற்செயலில் இருந்தாலும், எந்த ஒரு நற்செயலாக இருந்தாலும் அது அல்லாஹ்விற்காக மட்டும் அமையப்பெற வேண்டும். கொடுக்கல் வாங்கல், சமூக சேவையாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே புகழ் வேண்டும் என்கின்ற எண்ணமோ வேறு மாதிரி உண்டான உலகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதோ அமைந்துவிடக்கூடாது. இப்படியெல்லாம் அமைய முற்படுகின்ற போது அவைகளெல்லாம் பயனற்றதாக போய்விடுகிறது. தன்னை பிறர் புகழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக ஒரு மனிதர் செயல்பாடுகள் செய்ய முற்படுகின்ற போது அந்த நற்செயல்கள் புண்ணியமில்லாததாக ஆகிவிடுகிறது என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் 3 நபர்களிடம் பேச மாட்டான், அவர்களை கனிவுடன் பார்க்க மாட்டான், அவர்களின் பாவங்களை துடைக்கவும் மாட்டான், அவர்களுக்கு வதைக்கும் வேதனைதான் உண்டு என்று கூறுகின்ற போது, யார் அவர்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதில் ஒருவர் தான் செய்த உபகாரத்தை வெளிப்படுத்தி சொல்லி காட்டுபவர் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி
சஹீஹ் முஸ்லிமில் 171 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் தம் மீது ஒரு தங்கக்காசு அல்லது வெள்ளிக்காசு கடன் உள்ள நிலையிலே அதை நிறைவேற்றாமல் மரணித்து விடுகிறாரோ, மறுமை நாளில் அவருடைய நன்மைகளிலே இருந்து அது நிறைவேற்றப்படும். ஏனென்றால் அவருடைய இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படாத குறை மறுமையிலே நிறைவேற்றப்படுகிறது. மறுமையில் தங்கக்காசோ வெள்ளிக்காசோ கிடையாது என்கின்ற செய்தியையும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். கடனை அடைக்காமல் இறந்துவிட்ட ஒரு விசுவாசி, அவர் நன்மைகளெல்லாம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. தீர்ப்பு கிடைக்காமல் தவிக்கும் நிலையை அவர் சந்திப்பார். அவர் சார்பாக அந்த கடனெல்லாம் அடைக்கப்படுகின்ற வரைக்கும் அவருடைய நிலைமை இதுதான் என்கின்ற செய்தியையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாமல்ல அல்லாஹு தாலா பயனுள்ள நன்மைகளை செய்கின்ற நல்லூர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.